இன்னைக்கு அமாவாசையா எல்லாரும் சொல்லியிருந்தியா அமாவாசை அமாவாசை இன்னைக்கு கறி எடுத்துருக்கப்பான்னு அப்பாவை நினச்சி சாமி கும்பிட மாட்டியா அப்படின்ட்டு நான் எங்கள் அப்பாவை நினச்சலாம் சாமி கும்பிட்டதில்லை ஒரு நாளும். ஆனால் எங்கள் வீட்டுக்காரு விரதம் இருப்பார் எல்லாம் அமாவாசைக்கு. ஆனால் இந்த வட்டம் அவர் மறந்துட்டார், வரைக்கும் தெரியாமத்தே மறந்து போயிட்டேன், நாள் தெரியாமத்தே எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ மத்தியானம் வந்தவர் தான் இன்றைக்கி அமாவாசை மான்ட்டு கஞ்சி எல்லாமே குடிச்சிட்டு போனார். நான் அப்படிலாம் கணக்கு வழக்கு பார்க்க மாட்டேன், என்னத்தையோ ஆக்கி பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு கடையை வியாபாரம் பார்த்துக்கிட்டு வியாபாரத்துக்கு வர்றேன் நான். அப்படியே சாமியை கும்பிடுறது சூடம் காட்டுறது அப்படிலாம் இருக்க மாட்டேன். வந்தவொடனே நான் பாட்டுக்கு ஆரம்பிப்பேன், காசு வந்துச்சா நான் பாட்டுக்கு வாங்கி விட்டு வச்சுக்குவேன். மனசில் தான் சாமியை நினைக்கிறேன், மற்றபடி எதுவும் நினச்சிக்கிறாம நான் பாட்டுக்கிட்டே வேலையை பார்ப்பேங்க. என்ன தெரியாமத்தே எடுத்துக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் பார்ப்பார் ஜவுனுங்க. ஏன் 10 இல்லையா? ஏமா கரெக்டாக 10 வைக்கிறது இல்லையா? அதனால என்னைய மாதிரி இருக்கிற மக்கள் கமாண்டில் சொல்லுங்க, அப்போதான் என் மனசு ஆறுதலாக இருக்கும். ஒரு அப்பத்தை குறைச்சி வச்சுட்டோம், 10 அப்பம் கேட்டார், ஒரு அப்பத்தை குறைச்சி வச்சியம்மா கணக்கை கரெக்டாக பார்க்கல வரும். அப்படி இருக்குது. அதனால எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. அமாவாசை எனக்கு எடுத்து திங்கணும்லாம் கிடையாது, தெரியாமல் எடுத்துக்கிட்டோம். சரி எடுத்த கறியை எடுத்து நாங்கள் திங்க வேண்டியதேன். ஆமாம் லைக் போடுங்க, நான் கடை வியாபாரத்தை பார்க்குறேன்.